ஐடி, ஆடிட், என்ஜினியரிங், லாயர் என உயர் படிப்பு. ஆனால் கையில் எடுத்த தொழில் கொள்ளை. கொள்ளை அடித்த பணத்தில் 13 லட்சம் மதிப்பிலான கவாஸ்கி பைக். பல மாவட்டங்களில் 62 இடங்களில் வீடு புகுந்து கொள்ளையடித்ததாக வழக்கு பதிவு. எல்லா இடங்களிலும் ஒரே ஸ்டைல். கொள்ளையடித்தே பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை சேர்த்த ராடுமேன் மூர்த்தி. கொள்ளை பணத்தை சொத்தாக மாற்றியிருக்கும் லாயர் மனைவி. குடும்ப உறவுகளை கூட்டாளிகளாக்கி வீடு புகுந்து ஆட்களை கட்டி போட்டு கொள்ளையடித்தவர் அளித்த வாக்குமூலம் குறித்த அதிர வைக்கும் செய்தி. கடந்த 4 ஆண்டுகளாக போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த கொள்ளையன் மூர்த்தி தேனி மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்தவர் என்று போலீசார் கூறியுள்ளனர். கொள்ளையடித்த நகைகளை விற்றே விருதுநகர் பேருந்து நிலையம் அருகே 53 சென்ட் நிலம், 13 லட்சம் மதிப்பில் பைக், இன்னும் பல இருசக்கர வாகனங்கள். தமிழகத்தில் பல மாவட்டங்களிலும் ஃபுல் ஹேண்ட் அணிந்த சட்டை, கருப்பு முகமூடி, கையில் இரும்பு ராடுடன் செல்லும் ஒரு கும்பல். பல இடங்களிலும் கைவரிசை காட்டி வருவது குறித்து போலீசாருக்கு பெரும் சவாலான பல கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருந்தன. குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் பெரும் குழப்பமும் இருந்திருக்கிறது. ஒட்டன்சத்திரத்தில் வீடு ஒன்றில் 500 சவரன் கொள்ளையடிக்கப்பட்டது. ராஜபாளையத்தில் 500 சவரன், கோவை பீளமேடு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் 376 சவரன் கொள்ளை. இந்த கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டவர் கோவையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கும் மூர்த்தி. இவர்தான் மூளையாக செயல்பட்டவர் என தெரிய வந்திருக்கிறது. இவர் தனியாகவும் 7 பேர் கொண்ட கும்பலாகவும் சென்று கையில் இருக்கும் ஒற்றை ராடுடன் வீட்டின் கதவை பூட்டை உடைத்து உள்ளே சென்று கைவரிசை காட்டுவதில் வல்லவர் என போலீசார் கூறியிருக்கின்றனர். வீட்டில் உள்ளவர்களை திடீரென உள்ளே சென்று மிரட்டி கட்டி போட்டு அவர்களிடம் ஹிந்தி மொழி, சைகை மொழிகளில் பேசி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்திருப்பதால் போலீசாருக்கு கொள்ளையர்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்குமோ என்ற திசை திருப்ப குழப்பம் ஏற்பட்டது. ஆனாலும் பல இடங்களிலும் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி கேமராக்களிலும் ஒரே கும்பல் இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த கும்பல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படாத ரயில் தண்டவாள பகுதிகள் வழியாக பயணித்து நகர் பகுதிகளுக்குள் ஊடுருவி வீட்டின் வாயில்களில் வாகனங்கள் எங்கு குறைவாக இருக்கின்றன, கோலம் போட்டு பல நாட்களான வீடு எங்கு இருக்கிறது என நூதன முறையில் ஆள் இல்லாததை கவனித்து பெரும்பாலும் ராடுமேன் மூர்த்தி மட்டும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவாராம். மற்றவர்களுக்கு கொள்ளை சம்பவத்தில் பல பணிகள். வீட்டிற்கு யாராவது வந்தால் தகவல் கொடுக்க வீட்டை சுற்றி கண்காணிக்கும் பணியில் மற்றவர்கள் ஈடுபடுவார்களாம். தற்போது வரை விசாரணையில் அவர்களிடமிருந்து ஏராளமான கொள்ளை நகைகளை அடமானம் வைத்ததற்கான ரசீதுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 2 கார்கள், காஸ்ட்லி பைக் உள்ளிட்ட 6 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. மேலும் அவரது கூட்டாளிகள் பலரையும் போலீசார் தேடி வருகின்றனர். முக்கியமாக இதில் மூர்த்திக்கு மூளையாக செயல்பட்டவர் அவரது மனைவி, வக்கீலாக இருக்கும் அனிதா மூர்த்தி. உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளாராம். கொள்ளை நகைகளை உருக்கி விற்று தனது பெயரில் சொத்துக்களாக மாற்றி பல கொள்ளை சம்பவங்களுக்கு உடந்தையாக செயல்பட்டதாக அவர் மீதும் வழக்கு பதிவாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு உடந்தையாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த 26 வயதான சட்டக்கல்லூரி மாணவர் சுரேஷ் என்பவரும், அதே பகுதியை சேர்ந்த 27 வயதான ஆடிட்டர் அருண்குமார் என்பவரும் செயல்பட்டு வந்ததையும் போலீசார் உறுதிப்படுத்தி அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். 18 மாவட்டங்களில் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த கூட்டாளி என கூறப்படும் அம்சராஜையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து சுமார் 1500 சவரன் நகைகள் மீட்கப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களுக்கு உடந்தையாக உறவினர்களான சீனித்தாய், நாகஜோதி, மகாலட்சுமி, மோகன் உட்பட 9 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
4 ஆண்டுகளாக இவர்களை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி இரவு ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் அருகே 2 இளைஞர்கள் திருநங்கைகளுடன் தகராறில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்கு வந்த போலீசார் அந்த இளைஞர்களிடம் விசாரித்த போது ராஜபாளையத்தில் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வந்த நிலையில் அவர்களிடம் கருப்பு முகமூடி உள்ளிட்ட சந்தேகப்படும்படியான பொருட்கள் கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையில் விசாரணை மூர்த்தி வரை கைதுக்குள்ளாகி இன்னும் அடுக்கடுக்கான கொள்ளை சம்பவங்களில் துப்பு துலக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.